வருது மேலே இங்கே பாருங்கள். இந்த டைமில் நம்ம வந்து இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ரெண்டாக டிவைட் பண்ணிக்கலாம். ஒன்றை வந்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆனந்தி பிரேம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரெசிபி பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு. இந்த தக்காளி தொக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப யம்மியாக இருக்கும். சப்பாத்தி கூட, தோசை, இட்லி எல்லாத்துக்கூடமே வந்து ரொம்ப யம்மியான ஒரு சைட் டிஷ் இது. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நான் ஈஸி மெத்தடில் சொல்லியிருக்கேன். அது ஒரு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக வந்து தக்காளி தொக்கு பண்ணலாம். எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சுவையான தக்காளி தொக்கு பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 1 or 2 வீக்ஸ், நமக்கு ஒரு 1 kg பண்ணாலே வந்து 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கலாம். பட் கெட்டு போகாது. இதுக்கு பார்த்திங்கன்னா தேவையான அளவு நான் பார்த்திங்கன்னா 1 kg அளவுக்கு நல்ல பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். 2 தக்காளி மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நாட்டு தக்காளியும் எடுத்திருக்கேன், அதே மாதிரி ஹைப்ரிடும் எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் கொஞ்சம் புளி ரொம்ப அந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் அப்படி தேவைப்பட்டால் நீங்கள் வேணால் நாட்டு தக்காளியாக ஃபுல்லாக கூட எடுத்துக்கலாம். இந்த ஹைப்ரிட், இந்த பெங்களூர் தக்காளி வந்து விட்டுடலாம் நீங்கள். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு பூண்டு வந்து நம்ம நிறையவே சேர்த்திக்கலாம். இதில் வந்து நீங்கள் பாதி கூட நம்ம சேர்த்திக்கலாம். நான் வந்து 1/2 கப் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவைப்படுற பெருங்காயம், அப்புறமா கறி லீவ்ஸ், அவ்வளோதான். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த தக்காளியை வந்து நல்லா இந்த தண்ணியெல்லாம் இல்லாமல் தொடச்சி வச்சுக்கணும். இது மாதிரி நல்லா ஒரு சின்னதாக ஒரு டவல் எடுத்துகிட்டு இது நல்லா தொடச்சிருங்க எல்லா தக்காளியும். தக்காளி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மேலே இருக்கிற இந்த பகுதி வேண்டாம். இதை வந்து நல்லா ஸ்லைசஸ் போட்டுக்கலாம். இப்படி போட்டாலே போதும். உங்களுக்கு சூப்பராக வந்து இது நல்லா வதங்கிடும். இந்த நாட்டு தக்காளி பார்த்திங்கன்னா இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துலேருந்து இப்படி எடுக்கணும். இதையும் அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா தக்காளியும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு 1 kg அளவுக்கு தக்காளி. இதில் பூண்டு வந்து அப்படியே முழுசாக தான் எடுத்திருக்கேன், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இதே மாதிரி இன்னொரு 1/4 கப் அளவுக்கு நம்ம வந்துட்டு ஆர்டினரி ஆயில் எடுத்துக்கலாம். இல்லை நல்லாவே வந்து இதுக்கு நிறைய எண்ணெய் வேணும், அப்போ தான் வந்து டேஸ்டியாக இருக்கும். அதனால் வந்துட்டு நான் வந்து 2ம் மாற்றி எடுக்கிறேன். அந்த மாதிரி எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லெண்ணெய் ஸ்மெல் சிலருக்கு பிடிக்காதுல்ல, அதை மாதிரி. அதனால் வந்துட்டு நான் வந்து 1/4 கப்பு நல்லெண்ணெய், அப்புறமா 1/4 கப்பு வந்து ரீஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். இதில் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன். அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகம் போட்டுக்கலாம். கூட இந்த பூண்டு போட்டுக்கலாம். இதில் அதே மாதிரி ஃப்ரெஷ் கறி லீவ்ஸ் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கறி லீவ்ஸும் போட்டுருங்க. போட்டுட்டு இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. இந்த டைம்லேயே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி காரம் சாப்பிடுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் அதே மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இதை லைட்டாக நம்ம கலந்து விட்டுட்டு இது வந்து அடி பிடிச்சிடாமல் கருகிடாமல் இருக்கணும். அதனால் லோ ஃப்ளேமில் போட்டுருங்க. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுட்டு இதை வந்து நல்லா கொஞ்சம் கலந்து விடலாம். எந்த தொக்காக இருந்தாலும் சரி நம்ம கல்லுப்பு சேர்த்துனா அது வந்து சீக்கிரமாக கெட்டு போகாதுன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துறேன். அதுக்கப்புறமா நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சேர்த்திக்கலாம். பார்த்திங்கன்னா 3 மினிட்ஸ் தான் ஆச்சு. நான் டைம் பார்த்துட்டு தான் நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். இந்தளவுக்கு நமக்கு வந்து நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இன்னுமே நல்லா வதங்கணும். இப்போ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் போட்டுட்டு நம்ம வந்துட்டு மூடி போட்டுடலாம். பாருங்கள் 5 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ நம்ம நல்லா இதை வந்து கலந்து விடலாம். இப்படி
அப்போ தான் அதுதான் உடஞ்சது அப்படின்னா தான் சீக்கிரமாக இன்னும் வந்து ஈஸியாக நமக்கு இது குக் ஆகும். ஒரு 1/4 கப் அளவுக்கு இது ரீஃபைண்ட் ஆயில் தான். இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஊற்றிடலாம். அதில் பாருங்கள், நல்லாவே வந்து சுருளை வதங்கியிருக்குது. இன்னுமே வந்து நம்ம வந்து இதை வந்து இதில் பாதி ஆக்கணும். அப்போ வந்து நம்ம பக்கத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ வந்து நம்ம இதை வந்து கலந்து கொடுக்கணும். இல்லை அப்படின்னா அடி பிடிக்கும். இந்த எண்ணெய்லாம் வந்து நமக்கு எவ்வளோ நம்ம 1/2 கப்பு எண்ணெய் ஊற்றிருக்கோம், அந்த எண்ணெய்லாம் வந்து மேலே பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம இதை வந்து குக் பண்ணி எடுக்கணும். ரொம்ப ஈஸி, பட் ஆனால் பொறுமையாக செய்யணும் இது. அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும், இதோட தொக்கோட டேஸ்ட்டு. நம்ம வந்துட்டு ஆக்சுவலாக வந்து இந்த தக்காளி தொக்கை வந்து நம்ம 2 விதமாக பிரித்து எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, பாதி வந்து ஸ்வீட் போட்டு எடுத்துக்கலாம், பாதி வந்து நம்ம காரமாக சாப்பிட்ற மாதிரி எடுத்துக்கலாம். கொஞ்சத்துக்கு மட்டும் நம்ம வந்து வெல்லம் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெய் மேலே பாருங்கள் பிரிஞ்சு வருது மேலே, இங்கே பாருங்கள். இந்த டைமில் நம்ம வந்து இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை 2ஆக டிவைட் பண்ணிக்கலாம். ஒன்றில் வந்து ஸ்வீட் போட்டு பண்ணிக்கலாம், இன்னொன்று வந்து காரமாக அப்படியே வச்சுக்கலாம் ரைஸ்க்கெல்லாம் சாப்பிட்றப்ப. இந்த மாதிரி கண்ணாடி பவுல் இருந்தது அப்படின்னா மூடி போட்டு எடுக்கிற மாதிரி, அதில் பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். காரமாக சாப்பிட்றவங்களுக்கு இது பிடிக்கும்ல, ரைஸில் போட்டு சாப்பிட்றதுக்காக இது. இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெல்லம் சேர்த்திக்கிறேன். வெல்ல பொடி தான் இது, பவுடர் தான் இது. இதில் அந்த தூசு இதெல்லாம் இருக்காது. இதை இந்த சூட்டோடவே நம்ம இது பண்ணணும் அப்படின்னம்னா அது நல்லா அப்படியே மெல்ட் ஆகிடும். இது சப்பாத்திக்கு தோசைக்கெல்லாம் செம யம்மியாக இருக்கும் இந்த ஸ்வீட்டாக பண்ணது. இதில் பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு ஓரளவுக்கு. நம்ம பாட்டிலில் போட்டு வைக்கலாம். இது வந்து ஸ்வீட் தொக்கு. இதில் வந்து நம்ம வெல்லம் கலந்துருக்கோம். இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து தீர்ற வரைக்கும் ஒரு ஸ்பூன் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம யம்மியான தொக்கு, தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட்ஸ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.